பாம்பே அமேசிங்காக இருந்துச்சு கைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய சிட்டி. கிளம்பியாச்சு, முடிஞ்சிச்சு. நேராக சூரத் போகலாம். 250 கிலோமீட்டர்ஸ். இன்றைக்கி 250 கிலோமீட்டர்ஸு நம்ம கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நார்மலாக போனாலும் நமக்கு வந்து நார்மல்லே போயிடலாம். நைகான், விரார், தானு ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹோப்ஃபுல்லி எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் நம்ம போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். நான் அதெல்லாம் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. சூரத் போயிட்டு இருக்கோம் பாம்பேலேருந்து. 250 கிலோமீட்டர்ஸ் சூரத் பாம்பேலேருந்து. நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து 1700 வந்து மும்பை ஆகுது. நம்ம 1700 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு நியர்லி 400 சம்திங் வந்துச்சு. ஸோ நம்ம கணக்கு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் 2200 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கிறோம். 2200 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், 1 by 1 கிடைக்குதா பார்க்கலாம். நல்ல நல்ல ஃபுட்டேஜஸ் கிடைக்குதா பார்க்கலாம். இங்கேருந்து வியூஸ் பாருங்கள். நான் இன்னைக்கு பகலில் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் நைட்டு நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பகலில் என்னால் ரைட் பண்ண முடியல. வண்டிக்கும் அது ஒரு ஹெல்த்தி இல்லை, அதனால நான் பண்ணலை. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் கைஸ், ரொம்ப நல்லாவே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். குட். ஒன்று இப்போ வரைக்கும் எந்த தலைவலியும் கொடுக்கல. இனி ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 13,000 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. ஓகே, லெட்ஸ் see what happens. நல்லாயிருக்கும் பாருங்கள். நமக்கு சார்ஜிங், மொபைல் சார்ஜிங், இந்த வண்டி சார்ஜிங் தான் செம ரிஸ்க் இது. இந்த விஷயத்தில், இந்த ரைடில் நம்ம அதை தான் ஃபேஸ் பண்ணுறோம் மேஜராக. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபுட்டெல்லாம் நல்லா கிடைக்கிது. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெகுலராக இருக்குது. சார்ஜிங் ஸ்டேஷனும் கிடச்சிருது குயிக்காக. ஆனால் அந்த டைமிங் சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நம்மளால் குயிக்காக போக முடியாமல் டிலே ஆகுது. டிலே ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் தான், நேச்சுரலி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பட் கிளியர். நம்ம பாம்பே டு சூரத் போகலாம். சூரத்தில் இருந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். நமக்கு 240 கிலோமீட்டர்ஸ் வந்து சூரத்து. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 150ல் இது எடுப்போம், ஒரு பிட் ஸ்டாப் பிரேக் எடுப்போம், சார்ஜ் பண்ணணும். நம்ம அது ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்பில் கேட்டு நமக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே, போகலாம் கைஸ். நான் மேப் போட்டுக்கிறேன். எனக்கு நான் அந்த சைன் போர்ட்ஸ் பார்த்து போயிட்டு தான் இருக்கேன். சம்டைம் ஏதாவது மாறிடலாம். நமக்கு மேப் கிடைச்சிச்சின்னா நமக்கு வந்து மேப் சில இடத்துல கிடைக்குது, சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. 243 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சூரத்துக்கு. ஒரே ஸ்ட்ரெச் ரோடு 42 கிலோமீட்டர்ஸ்க்கு, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. எங்கேயும் நம்ம பிரிய வேண்டியது இருக்காது. மற்ற பிரான்ச் ரோட்ஸ் வந்து இதில் ஜாயின் ஆகிக்குது. பெட்ரோல் பம்ப்ஸ். நான் இப்போது பாம்பேலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வெளியே இருக்கேன். பாம்பேலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து தான் இங்கே வந்து எல்லா லைக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், லாரி, அதெல்லாம் இங்கே தான் வந்துட்டு ரெஸ்ட்டு, டம்பிங்கு, அன்லோடிங் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் நம்மளும் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. எங்கள் லோக்கல் பசங்க, லோக்கல் டீம், லோக்கல் டிரைவர்ஸு, எங்கள் வெளியூர் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியலன்றதை விட எனக்கு அந்த அளவுக்கு இதில் பேக்கப் இல்லாததுனால நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி இப்போ பாம்பேலேருந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால நமக்கு இருக்குது. நம்ம நியர்லி இன்னொரு 13,000 கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டோரேஜ் நமக்கு தேவைப்படும் ஃபுட்டேஜஸ்க்குன்னு. இப்போ வரைக்கும் ஒன்றும் நோ ப்ராப்ளம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த ஃபுட்டு இது இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோஸ் எந்த அளவுக்கு வருது. இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி, ஒரு 20 minutes வீடியோ. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கலாம்.
Okay, like 100 kilometers right, go. Let's go guys. பசிக்குது, கொஞ்சம் அந்த சைட் போயிட்டு சாப்பிட்லாம். ரோட் கடைங்களில் ஒரு காடு தான், சிட்டி அவுட்டர். இதெல்லாம் ஒரே அந்த தூசி படிஞ்ச மரங்க, கார்னர் அந்த சைடில் இருக்க மரங்கள்லாம் பார்த்தா தூசி படிஞ்சிருக்கு, மண் படிஞ்சு அது அன்ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. போகலாம், நல்லா ஃபாஸ்ட்டாக போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த ரோடு ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் உள்ள அவுட்டர் போக போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஹைவே நம்ம பிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னுட்டு. ரெக்கார்ட்லாம் சிலது ஆகலை, வாய்ஸ் கிளியராக வரல. நான் தனியாக அந்த ரைட் பண்ணுறதுனால எனக்கு எல்லா விஷயம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட்ஸ் போட்டு தான் மூவ் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக பார்க்க முடியாது, எனக்கு உள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்ட்டு தெரியாதனால. எல்லா வ்ளாகருக்கும் இருக்க பிரச்சனை தான். எல்லோரும் சொல்லியிருக்காங்க, நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்திருக்கேன் ஆனால் ரெக்கார்டே ஆகலை, நான் ஒயர் கனெக்ட் பண்ணல அப்படிம்பாங்க. நம்மளுக்கும் அது பிரச்சனை நிறையா நடந்தது, ஒரு 3-4 இடத்துல நடந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு டனலில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நான் அதை ஒரு 15 நிமிஷம் அந்த பெரிய டனலில் எடுத்தேன். ஆனால் எனக்கு அந்த வீடியோ கிடைக்கல. நான் அதை சேவ் பண்ணாமல், ஸ்டார்ட் பண்ணாமல், ஆன் பண்ணாமையே பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஒரு 10-15 நிமிஷம். செக் பண்ணவும் இல்லை. எனக்கு அந்த டனலை பார்த்ததும் அவ்வளோ அருமையாக எனக்கு, நான் அந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு டனலை நான் லைஃப்பில் பார்க்குறேன். அந்த டனலில் நிற்கிறேன் கொஞ்ச நேரம். அந்த வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன், என் பையன்ட்டு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை காமிக்கணும்னு. ஒரு கேம் ஒன்று இருக்குது, டே லைட்டுன்னு சொல்லி ஒரு ஜாம்பி கேம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு டனலில் ஒரு மிஷன் ஒன்று இருக்குது. ஒரு வில்லனை டனலில் முடிக்கணும். அதுக்காக ஒரு 4 பேர் போவோம். அப்போ அந்த டனல் பார்த்தா எனக்கு அதுவும் பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு அந்த டனலில் அந்த உள்ளெல்லாம். ஆனால் எனக்கு அந்த ரெக்கார்ட் எடுக்க முடியல கைஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செம வெயிலில் நான் போயிட்டு இருந்தேன், 3-4 மணி இருக்கும், ரொம்ப வெயிலில் போனேன். அந்த டனலுக்குள்ளே போனதும் எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்த மாதிரி தான் இருந்துச்சு. வசாய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ சில்லாக இருந்தது உள்ள டனலுக்குள்ளே. சில் கையை என் உள்ள உடம்பு கழுத்துக்கிட்டேலாம் எங்கெல்லாம் நமக்கு இது தெரியுதோ, ஸ்கின் தெரியுதோ, அங்கெல்லாம் அவ்வளோ சில். நான் கவர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அவ்வளோ சில் தெரிஞ்சிச்சு. வெளியே அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு, என்னால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரைட் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு வெளியே ஓட்டும்போது. அப்புறம் அந்த உள்ளே போனது எனக்கு நல்லா இருந்தது, அதில் ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணாமட்டேன் கைஸ். ஆனால் டனல் லைஃப் இருக்குது, இனிமேல் தான் டனல் லைஃபே இருக்குது. இதுக்கு போகலாம், லைக் லே போகலாம். லேயில் போகும்போது நமக்கு ரொம்ப நிறையான டனல் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும், ஐ மீன் சீனரிஸ் கிடைக்கும். நம்ம அதை பார்த்துக்கலாம். சூரத் போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என்னோட பாஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சிலர் என் பையனும் சொன்னால் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் சவுண்டோட அந்த மைக்கோட சவுண்ட் வருது. நான் பேசிக் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பட்ஜெட் ரைட் தான் இது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரைடு ஆக்சுவலி. அதனால் நான் இருக்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1/4 கடல் தாண்டிட்டேன். இனி எனக்கு ஒரு 3/4 கடல் தாண்டணும். இந்த இருக்க விஷயங்களில் வச்சு போகணும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு போகணும். சூரத் 230, சரோட்டி, சத்தியவாலி. நம்ம ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணலாம் இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம 200 சூரத் ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் ஏர்லியாக கிளம்ப ட்ரை பண்ணுறேன் நாளையிலேருந்து. இன்னி ஒரு 6:06க்கெல்லாம் இருட்டாக இருக்குது கைஸ். 6:30 7 o'clock இங்கே இருட்டாக இருக்கனால இந்த மொபைலில், இதை நான் சாம்சங் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் அவ்வளோ கிளியரிட்டி, அந்த நைட்டு விசன் வந்து நல்லாவே இல்லை. வீடியோஸு, டே வீடியோஸு ஓகேவாக இருக்குது, ஒன்றும் மோசம்னு சொல்லிக்க முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட மிடில் இருக்குது. சாரி.
அதனால் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 7 o'clock 8 o'clock 7 o'clock நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 8 o'clock நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்போ நமக்கு நல்ல ஃபுட்டேஜஸ் கிடைக்கும், ஒவ்வொரு இதுவும் மூவ் பண்ணிக்கலாம். போயிடலாம், ஒரு அழுத்தலாமா? ரோடு நல்லா இல்லை கைஸ், சின்ன டயர் தானே, அந்த பெருசாக அந்த அழுத்தி போக முடியல. பையனோட லைஃப்பை நான் காப்பாற்றணும். நான் பாட்டுக்கு அடிச்சு எடுத்து போயிட்டேன்னா நான் கொண்டு போகாது. அந்த வண்டியை கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. நான் சாஃப்ட் நேச்சர் கையை தூக்கிட்டு போருக்கு போயிட்டுருக்கேன். ஆனாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், நல்ல பவர், நல்ல பீக் பவர் இருக்குது. ஒரு இதோட ஒரு எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நல்ல பவராக இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, பட் நாட் பேட் அட் ப்ரெசண்ட். 2025 ஒரு டாப் வெஹிக்கிளில், ஒரு 5 டாப் வெஹிக்கிளில் ஓலா கண்டிப்பாக இடம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அவர் பேர் வந்துட்டு சம் அகர்வால், அவர் பேர் ஓனர். அவர் நல்லா ஆள் பார்க்குறக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார், ஓலா ஓனரு. அவரோட பிளானு, அவரோட திங்கிங் தான், அவர் என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ நல்லா பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா இப்போ ஐஃபோன் மாதிரி, ஆப்பிள் மாதிரி அவர் ஓலா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் நிறையா மெனக்கடுறாரு. இருந்தாலும் நம்ம அந்த ஆப்பிள் ஓனர் பேர் என்ன கைஸ்? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே, குட். ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ம அடுத்தவங்கள தான் ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? நோ ப்ராப்ளம், நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். அவங்களும் அப்படி தானே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு நல்ல எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மிஸ்டர் ஹிமேஷ் அகர்வாலா, என்னமோ அகர்வால், நல்ல பேர். நான் இது பண்ணுறேன் தனியாக, என்னால் எதுவுமே ஞாபகப்படுத்த முடியல கைஸ். எல்லா வேலையும் பண்ணுறதுனால வ்ளாக் பண்ணி உங்ககிட்ட பேசணும், எல்லாமே பண்ணணுன்றதால என்னால் ப்ராப்பராக இது பண்ணிக்க முடியல, அதை சரியாக கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறையா மைண்டில் ஓடுது. நம்ம அடுத்து போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னுட்டு. ப்ளஸ் உங்கள்கிட்ட நான் பேசியும் ஆகணும். வீடியோஸில் நான் நிறையா பேசுகிறது இல்லைன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஈவன் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, நீங்கள் பேசுங்க, ஏன் சும்மா வீடியோஸ் மாத்திரம் ரன் ஆகிட்டு இருக்குது, ரோடு மாத்திரம் காமிக்கிறீங்க. இப்போ ஹைவே தான் அப்படி தான் பண்ண முடியும். நம்ம பரிதாபங்கள் மாதிரி ஷோ பண்ணுறதால விஷயம் வேறு. ஹைவே வந்து ரோட்ஸ் தான் காமிக்கணும். உங்களுக்கு நல்ல ரோட்ஸ், இந்தியன் ரோட்ஸை பாருங்கள். வெளி ரோடெல்லாம் இப்போது 2025 இந்தியா எப்படி இருக்குன்றத பாருங்கள். போயிட்டு இருக்கேன். சூரத் ரீச் பண்ணணும். நம்ம இன்றைக்கி சூரத் ரீச் பண்ணிடலாம். ஒரு 2-3 நாள் 4-5 நாள் கொஞ்சம் கண்டினியூ ரைடு அடிக்கலாம், ரெஸ்ட் இல்லாமல். நமக்கு தேவையான ஸ்பான்சர்ஸ் எதுவும் கிடைக்கலன்றதை விட கொஞ்சம் அது கார்ப்பரேட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புன்றேன். லேட்டாக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதாவது சில இதெல்லாம் இருக்குது, இப்படி தான் ஃபார்மட் ஒன்று இருக்குது, அதை பண்ணி தான் வருவாங்க. ஃபார்மலில் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது கைஸ். பாருங்கள், பாம்பே டு சூரத் ரோடு இது. பாம்பேலேருந்து சூரத் போயிட்டு இருக்கோம். ரோடு கொஞ்சம் பிரம்மாண்டம் தெரியுதா எனக்கு? நீலாம்பூர் ரோடோட, நீலாம்பூர் கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும் நீலாம்பூர் ரோடு நம்ம ஊர். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்து ப்ராடான ரோடு வந்து நீலாம்பூரில் நல்லாயிருக்கும். நீலாம்பூர் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, கேரளா ரோடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது, நீலாம்பூர் ரோடை க்ராஸ் பண்ணுற மாதிரி. நான் ரெக்கார்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ரெக்கார்ட் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 100 கிலோமீட்டரில் ஒரு பிட் ஸ்டாப் போடலாம் கைஸ். ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் மினிமம் 100 வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். நமக்கு எப்படியும் 2 hours ஆகுது. 100 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு 2 hours ஆயிடுது கைஸ். கொஞ்சம் அவுட்டர்னால் கொஞ்சம் குயிக்காக போகலாம். இந்த மாதிரியான ஏரியாங்களில் நமக்கு குயிக்காக போக முடியும். போகலாமா? கிளம்பலாம். ஃப்ரீ ஆகிட்டானுங்க. கொஞ்சம் நம்ம லெஃப்ட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள் வரான், அவன் மினிமமே 78 தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் லோடிங் வண்டி. நம்ம வந்துட்டு 40 மேலே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். 60 வரைக்கும் அப் டு போகலாம். 70 வரைக்கும் நம்ம வந்து இழுத்துக்கலாம். ஆனால் கண்டினியூவாக இழுக்க முடியாது.
அவங்க கண்டினியூ அந்த பெரிய வண்டிங்கெல்லாம் வந்து டீசல் வண்டி பெரிய பெட்ரோல் வண்டிங்கெல்லாம் கண்டினியூவாக இழுப்பாங்க. அவங்க 80-90 வரைக்கும் அவங்க வந்து ஃபாஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க அந்த ரோட்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிடுவாங்க. நம்ம அங்கே போக முடியாது. ஆனால் அந்த சீட் போனால் வியூ இன்னும் நல்லாயிருக்கும். ரோட் வியூவை பாக்கெட் மிஸ் பண்ணிட்டோன்னு பயந்துட்டேன் கைஸ். நான் நிறைய பொருள் விட்டுட்டேன் கைஸ், நிறையா பொருள் விட்டுட்டேன். எங்கே விட்டேன் எப்படி விட்டேனே தெரியல. சில இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப மிட் நைட்டில் போய் நான் சேர வேண்டியிருந்துச்சு ஓலாவில். அவங்களுக்கு அவுட்புட் அந்த இது மாத்திரம்தான் இருக்கும், ஸ்பாட் இடம் மாத்திரம்தான் இருக்கும். மற்றபடி வெளியில் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணல. நான் அன்டைமில் போய் நான் நின்றுட்டு ஏர்லியாக கிளம்பும் போது நான் நிறையா பொருள் விட்டுட்டேன் கைஸ். எனக்கு எவ்வளோ பொருள் விட்டேன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அது வேறு பயங்கர ஆங்ஸைட்டி பேனிக்காக பயமாக இருக்குது என்ன விட்டோன்னுட்டு. ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் அங்கங்கே இதுக்கு நோட் பண்ணி எழுதி சின்னதாக வச்சுடுவேன். எனக்கு அது அப்பப்போ வந்து எடுக்கும்போது சில ஐடியாஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். நான் அதை மாதிரி எதுவும் மிஸ் பண்ணிட்டேனான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். வண்டி இருக்குது, சார்ஜர் இருக்குது, போட்டுக்க ட்ரெஸ் இருக்குது, நான் இருக்கேன். இப்போ கையில் இதாக இருக்குது போயிட்டு இருக்கோம். ஒரு பேக் மாத்திரம் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். நேற்று என் ஒய்ஃப்ட்ட இன்டைரக்டாக சொன்னேன். என்னன்னா இல்லை அது அப்படி நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, பையனுக்கு தெரிஞ்சிச்சு. பொண்ணு வந்து நல்லது தான், சந்தோஷம், அப்படி தான் வேணும் அப்படின்னா. என்னது அப்படின்னாங்க ஒய்ஃபு. அப்புறம் அவள் சொல்லலை, என்னை திட்டுவா ஒய்ஃபுன்ட்டு. என் பிள்ளை வந்து ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டா. ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டா போல இருக்கு. என் பையனுக்கு தெரியும், அவன்ட்டு ஃபுல்லாகவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேக் போயிடுச்சுடா அப்படி எல்லாமே அப்படின்னேன். இப்படியா, எங்கே விட்டீங்க, எப்படி போச்சு, என்ன ஏதுங்க போது பக்கத்தில் தான் லவுட் ஸ்பீக்கரில் இருந்து. அப்போ தான் சொல்கிறான் லவுட் ஸ்பீக்கரில் இருக்குது அப்படின்றான். ஐயோ எங்கே வருங்க வாக்கர்ஸ் பிரிட்ஜு. இது என்ன சொல்லுவாங்க? வெரி குட் மார்னிங் கைஸ். சில் மார்னிங் சில்லுன்னு இருக்குது. பாம்பேலேருந்து போயிட்டு இருக்கோம். மும்பை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு கைஸ். எனக்கு வந்து தேவையான சோர்ஸஸ் வந்து அங்கே எனக்கு ஆக்டிவேட் ஆகலை, எதுவுமே ஓப்பன் ஆகலை. அதனால நான் அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவு அன்கம்ஃபர்டபுளான லொக்கேஷனில் தான் உட்காந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். டீ கடையில், பெட்டி கடையில், பெட்ரோல் பங்க்கில் உட்காந்து தான் எடிட்டே பண்ணி போஸ்ட் பண்ணேன். நமக்கு அந்த ஃபண்டு அந்த ஸ்பான்சர் வந்து இன்னி கிடைக்கல கைஸ். நமக்கு நிறைய வியூஸ் இன்னி போகாதனால கிடைக்கல. நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து லைக் பண்ணுங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் ஒரு 300 பேர் இருக்கீங்க. அதில் ஒரு 5 பேர்த்துக்கு ஒருத்தர் லைக் போட்டாலே எனக்கு 50 லைக் ஒரு வீடியோக்கு வந்துடும். 10 லைக், 15 லைக், 20 லைக்குன்னு போட்டுட்ருக்கீங்க. லைக்ஸ் போடுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்லேயே லைக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க சில பக்கிங்க. நான் அதை சொல்லணும், அது லைக் போடுன்னா இதில் போய் லைக் போடுறா. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடுற லைக்ஸ் தாண்டா வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும். நீங்கள் உங்கள் லைக் வந்து அவ்வளோ பவர். போடுங்கடா. நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எவனும் கேட்கல. அட்லீஸ்ட் வாட்ச் பண்ணுற நீங்களாவது ஒரு லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாங்கஸ்ட் EV எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மல் ரெக்கார்டு 8000-8500 கிலோமீட்டர் தான் பைக்கில் போய் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு நியர்லி 15,000 கிலோமீட்டர் போகிறோம். நியர்லி 15,000 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுவும் தனியாக போகிறோம். லைக் இது ஒரு விஷயமா இல்லாமல் போகலாம். ஆனால் நைட்டெல்லாம் வந்து நார்த் இந்தியா சைடில் வந்து இந்த ஒரிசா இந்த சைடில் எல்லாம் வந்து நைட் போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கைஸ். நான் அன்ஃபார்ச்சுனேட், நான் போகக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் நான் போக வேண்டியிருந்துச்சு. நைட் ரைட்ஸ் எல்லாம் நான் அடிச்சிருக்கேன். சில காட்டுக்குள்ளே எல்லாம், ஒரு ஹில்லுக்குள்ளே எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். நான் அதை இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான் நான் அதை பண்ணுறது. அது என்னன்னா கஷ்டம்னு சொல்கிறத விட இட்ஸ் ஓகே. பட் லைக் போடுங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு போகட்டும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். பசிக்குது, எவ்வளோ வேறு பேசிட்டேன் நிறையா. 2 நிமிஷம் கைஸ், டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. டீயை ஓகே கைஸ், நான் கூப்பிட்றேன் சாப்பிட்டு. சாரி, பை, தேங்க்யூ.